இயேசு லாசருவை உயிரோடு எழுப்புதல். யூதேயா பகுதியிலும் எருசலேமிலும் இயேசுவுக்கு எதிர்ப்புகள் பெருகி வருவதால் சீடர்களிடம் ஒருவித அச்சம் பெருகுகிறது. யோர்தான் அடுத்த பெரையா பகுதியில் நம் ஆண்டவர் சில நாட்கள் தங்கி தம் சீடர்களுடன் தனித்து நேரம் செலவழிக்கிறார். இந்நிலையில் யூதேயாவில் உள்ள பெத்தானியாவில் இயேசுவின் நெருங்கிய நண்பர் லாசரு மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருப்பதாய் செய்தி வருகிறது. இந்த செய்தி இயேசுவிடம் அறிவிக்கப்பட்ட போது ஒருவேளை லாசரு மரித்திருக்கலாம். அதை கேட்ட இயேசு மேலும் 2 நாட்கள் அங்கு தங்குகிறார். அதன்பின், வாருங்கள், லாசரு நித்திரை பண்ணுகிறான், நான் போய் எழுப்ப வேண்டும் என்று சொல்ல சீடர்களுக்கு அது சரியாய் விளங்கவில்லை. தூங்கினால் எழுந்திருப்பான் என்று சொல்கின்றனர். இயேசு வெளிப்படையாய் லாசரு இறந்து விட்டான், வாருங்கள், நாம் அவனிடம் போவோம் என்று கூற சீடர்கள் மத்தியில் ஒருவித கலக்கம். தோமா மட்டும், சரி வாருங்கள், நாமும் அவருடன் மரிக்கும்படி போவோம் என்று துணிச்சலாக சொல்கிறார். நாம் இப்போது பெத்தானியாவிற்குள் நுழைய இருக்கிறோம். இயேசு பலமுறை பெத்தானியாவிற்கு வருகை தந்திருக்கிறார். கலீலியாவில் இருந்து எரிகோ வழியாக எருசலேம் செல்லும் வழியில் இக்கிராமம் இருப்பதால் அடிக்கடி இயேசு இவ்வூருக்கு வருகை தந்துள்ளார். தன் நண்பன் லாசருவின் வீட்டில் தங்கியுள்ளார். இது எருசலேமில் இருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் ஒலிவ மலையின் தென்கிழக்கு சரிவில் இருக்கிறது. எருசலேமில் தீட்டுப்பட்டோர், நோயுற்றோர் மற்றும் தொழுநோயாளிகளுக்கு அனுமதி கிடையாது. எனவே எருசலேமில் இருந்து சற்று தொலைவில் ஒலிவ மலையின் மறைவில் இருந்த இக்கிராமத்தில் தொழுநோயாளிகளும் தரித்திரர் மற்றும் ஏழைகளும் குடியேற்றப்பட்டனர். பெத்தானியா என்றால் ஏழ்மையின் வீடு என்றும் ஒரு பொருள் உண்டு, பேரிச்சம்பள வீடு என்றும் ஒரு பொருள் உண்டு. ஊருக்குள் நுழையும் முன் லாசருவின் கல்லறை உள்ளது. செய்தி கேட்டு மார்த்தாள் ஓடோடி வருகிறார்கள். நீர் முன்பே வந்திருந்தால் லாசரு மரித்திருக்க மாட்டான் என்று கூறும் மார்த்தாளிடம் நம் ஆண்டவர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிப்பவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிறார். மார்த்தாள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பும் செயல் வேகமும் உள்ளவர். ஆண்டவர் மார்த்தாளிடம் நன்கு வசனத்தை போதித்து விளக்குகிறார். அதன் பின் வரும் மரியாள் மிக்க துக்கத்துடன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, நீர் முன்பே வந்திருந்தால் லாசரு மரித்திருக்க மாட்டான் என்று அழுகிறார். மரியாள் அழ, சூழ இருந்த மற்றவர்கள் அழ, நம் ஆண்டவரின் உள்ளம் உடைகிறது. அவர் ஆவியில் கலங்கி துயரமடைகிறார். லாசருவை வைத்த இடத்தை பார்த்தவுடன் இயேசு கண்ணீர் விடுகிறார். மெய்யான மனிதராய் நம் ஆண்டவர் உள்ளம் கலங்குவதை இங்கே காண முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தம் வல்லமையால் லாசருவை உயிரோடு எழுப்ப இருப்பினும் மரணத்தின் கொடுமை மனித உருவில் வந்தவரை அழ வைக்கிறது. கல்லை புரட்ட சொல்கிறார். லாசருவே, வெளியே வா என்று கட்டளையிட பிரேத துணிகள் சுற்றப்பட்ட லாசரு அந்த கட்டுகளுடனே வெளியே வருகிறார். ஒரு மாபெரும் அற்புதம் நிகழ்கிறது. மரியாள் மார்த்தாள் குடும்பம் அவ்வூரில் சற்று வசதி படைத்தவர்கள் போல் தெரிகிறது. இன்றும் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வீடு இங்கே இருக்கிறது. இயேசுவின் இந்த அற்புதத்தை கண்ட எருசலேம் ஊரினர் அதை பரிசேயரிடம் சொல்ல பிரதான ஆசாரியர் காய்பா ஆலோசனை சங்கத்தை கூட்டி, மக்கள் எல்லாருக்காகவும் ஒரு மனிதன் மரிப்பது நமக்கு நல்லது என உலக மீட்பரின் மரணத்தை முன்மொழிகிறார். தமக்கு எதிர்ப்பு பெறுவதை கண்ட நம் ஆண்டவர் எப்ராயிம் என்னும் ஊரில் போய் தம் சீடருடன் தங்குகிறார். தனக்கு குறித்த நேரம் வரும் வரை அங்கு காத்திருந்தார். இப்போது இந்த ஊர்ல இருப்போருக்கு பெத்தானியா என்றால் தெரியாது. லாசருவின் வீடு என்றே இவ்வூர் அழைக்கப்படுகிறது.